வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சி, இந்த சிம்ம லக்னம் தனுசு ராசி காம்பினேஷன் பத்தி படிச்சேன். இது ஒரு பயங்கரமான காம்பினேஷன் போல இருக்கே. ரெண்டுமே நெருப்பு ராசியாச்சே. ஆமாண்டா, இது ஒரு ராயல் காம்பினேஷன். லக்னாதிபதி சூரியன், ராசிநாதன் குரு. அதாவது ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் அறிவு. இவங்க எங்க போனாலும் ஒரு தனி கெத்து இருக்கும். கூட்டத்துல இவங்க தனியா தெரிவாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்களோ? ஏன்னா சூரியன் குரு ரெண்டுமே பவர்ஃபுல் ஆச்சே. கோவம்னு சொல்றத விட நேர்மைன்னு சொல்லலாம். உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேச தெரியாது. மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு எதிரிகள் அதிகமாவாங்க. ஆனா அதை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நியாயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுப்பாங்க. ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களா? வீட்ல இவங்க ஒரு நிழல் தரும் ஆலமரம் மாதிரி. மத்தவங்கள அதிகாரம் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி இருப்பாங்க. பெத்தவங்க மேல பயங்கர மரியாதையா இருப்பாங்க. வீட்டை ரொம்ப ஆடம்பரமா வசதியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வீட்ல விருந்தோம்பல் சும்மா அதிரும். வேலை பிசினஸ்னு வந்துட்டா இவங்க யார்கிட்டயும் குனிஞ்சு போக மாட்டாங்களே. கரெக்டா சொன்ன. இவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யறது செட் ஆகாது. ஒரு சாம்ராஜ்யத்தை இவங்களே உருவாக்கணும்னு நினைப்பாங்க. தங்கம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இல்லனா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இதுல எல்லாம் இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அப்போ பொருளாதார ரீதியா நல்லா செட்டில் ஆயிடுவாங்களா? பின்ன இல்லாம இவங்களுக்கு பணம் பல வழிகள்ல வரும். கை நிறைய காசு வரும்போதே அதை நிலத்திலேயோ நகையிலேயோ இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம், இவங்க கிட்ட இருக்கிற தாராள குணத்தால யாருக்காவது கடன் கொடுத்தா அது அவ்வளவு சீக்கிரம் திரும்ப வராது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஹெல்த்ல ஏதாவது ஸ்பெஷலா கவனிக்கணுமா? சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதால உடம்புல ஹீட் அதிகமா இருக்கும். அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அப்புறம் இந்த காம்பினேஷனுக்கு இடுப்பு, தொடை பகுதியில அப்பப்போ வலி வரும். மெயினா கோவத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா அது பிளட் பிரஷரை ஏத்திடும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க விஷயத்துல இவங்க எப்படி? பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா ஒழுக்கத்துல பயங்கர ஸ்ட்ரிக்ட். இவங்க பிள்ளைங்களும் இவங்கள மாதிரியே நல்ல அறிவுத்திறனோட வளருவாங்க. பிற்காலத்துல இவங்க பேரை காப்பாத்துறதே அந்த பிள்ளைங்க தான். இவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்களோ? ஆமா, ஆனா இவங்க டிராவல் பண்றது ஒரு லக்ஸரியா இருக்கணும்னு நினைப்பாங்க. சாதாரண இடத்துக்கு போறதை விட ரொம்ப பழமையான கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போக இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அமையும். மொத்தத்துல பார்த்தா இவங்க ஒரு நிஜமான கிங் மாதிரி தான். அதுல சந்தேகமே இல்லடா.
கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு மத்தவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்டாங்கன்னா இவங்க லைஃப்ல வேற லெவல் உயரத்துக்கு போவாங்க. சூரியனோட பலமும் குருவோட ஆசிர்வாதமும் இவங்களுக்கு எப்பவும் ஒரு கவசம் மாதிரி கூடவே இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.